வாக்குறுதிகளையும் தெரிந்து கொள்ள நீங்கள் இதை படிக்கலாம். இதில் அவருக்கு உள்ள நம்பிக்கையும் தைரியமும் திட்டமும் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு திட்டத்தையும் தேதி வாரியாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது எந்த தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதை பற்றியெல்லாம் அவரே உங்களிடம் பேசுவதுதான் சரியாக இருக்கும். இது அவருடைய கனவு, எங்களுடையதும் தான். ஆனால் கோவை தமிழகத்தை வழிநடத்த வேண்டும் என்ற அவருடைய ஆசை கோவைக்காரராக, எனக்கு தமிழகம் இந்தியாவை வழிநடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இப்படி ஆரம்பித்தால்தான் ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழகத்தை ஒவ்வொரு மாநிலத்தையும் முன்னே கொண்டு வந்து நிறுத்தும் முயற்சியில் நாம் முயன்று வேலை செய்தால்தான் என் கனவு பலிக்கும். தமிழகம் இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக அமைய வேண்டும் என்பதற்கு அதற்கான ஆரம்ப திட்டங்கள் தான் இவை. இதை இன்று நான் உங்கள் மத்தியில், பத்திரிகையாளர்கள் மத்தியில் வெளியிடுவதில் சந்தோஷப்படுகிறேன். இதை பற்றி உபதலைவர் திரு மகேந்திரன் அவர்கள் உங்களிடம் தெளிவாக எடுத்துச் சொல்வார். முதல் பிரதியை நான் பொதுச் செயலாளரிடம் பத்திரிகையாளர் கொடுத்துடலாம். இன்னும் நிறைய காப்பீஸ் இருக்கு. பட் ப்ளீஸ் கோ த்ரூ. இங்கே வாங்க, இந்த பக்கம் உட்காந்து இங்க இருக்காங்க. வாங்க, நீங்க எங்க இருக்காங்க தெரியல. கேட்டு தாங்க. ஏற்கனவே இந்த 10 நாள் இங்கே பிரச்சாரம் செய்யும்போது நீங்கள் பல பத்திரிகையாளரை சந்திச்சிருப்பீங்க. அப்போ நான் சொன்னேன், இப்படி மக்கள் நீதி மையத்துக்கும் கோவை பாராளுமன்ற தொகுதியோட வேட்பாளர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் கட்சியாக நாங்கள் இங்கே என்ன முன்னேற்றம் கோவைக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறது ஒரு பல விஷயங்கள் பேசியிருக்கோம். அதை புள்ளிவிவரமாக சொல்ல வேணும். ஏன்னா மொத்தமாக நாங்கள் எல்லாரும் இதை செய்வோம் அதை செய்வோம் பல வேட்பாளர் சொல்றதை விட ஒரு திட்டம் இருக்கணும்னு சொல்லி தான் அதை இந்த வகையில் இருக்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. இந்த 24 அம்சங்கள் எழுதியிருக்கிறோம். ஏன்னா 20-24 அதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் 5 வருஷம், 5 வருஷத்துல என்னென்னலாம் செய்வோம் ஒவ்வொரு துறையிலன்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொருக்கும் ஒரு காலகட்டம் வச்சிருக்கிறோம். இதுல பல திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய 24 அம்சங்கள்ல 15க்கும் மேற்பட்டது ஏற்கனவே பல கட்சிகள் இந்த 20 வருஷமா சொல்லி செய்ய முடியாம போன விஷயங்கள் தான். ஸோ இப்படியே பல விஷயங்கள 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றது, 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றது, அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் செய்யறோம்னு சொல்றதை விட மக்கள் நீதி மையத்துக்கு கோவை மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் குறிப்பிட்ட காலகட்டத்தில் செய்து முடிப்போங்கிற ஒரு உறுதிமொழி போலதான் இந்த பிரகடனம் இருக்குது. அதை மக்களுக்கு போய் நீங்களும் சேர்த்தீங்கன்னா உபயோகமா இருக்கும். மற்ற நீங்க அது கேள்வி. ஏற்கனவே நீங்க தேர்தல் அறிக்கையில நிறைய சொல்லியிருக்கீங்க, அதுல இல்லாதது அல்லது இதுல என்ன எக்ஸ்க்ளூசிவா இருக்கு? கரெக்ட். இந்த கேள்வி ஆக்சுவலா ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பல மீட்டிங்லயும் சரி தலைவர்கள் சொல்லியிருப்பாங்க, மேனிஃபெஸ்டோ அல்லது பாலிசிங்கிறது ஸ்டேட்டுக்கு, மாநிலத்துக்குன்னு ஒன்று இருக்கும். ஆனா ஒவ்வொரு தொகுதிக்கும் வித்தியாசமான சில தேவைகளும் அத்தியாவசியமான தேவையும் இருக்கும். அதை அந்த வேட்பாளர் அறிந்து, கட்சியும் சரி வேட்பாளர் சரி அறிந்து அதை முடிப்போம்ங்கிற ஒரு உறுதி சொல்லணுங்கிறதான் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ இன் ஜெனரல் மேனிஃபெஸ்டோங்கிறது ஒன்று இருக்குது. இது
கான்ஸ்டிடியூன்சி தொகுதிக்கு தகுந்த ஒரு மேனிஃபெஸ்டோ. இது அது உண்டான வித்தியாசம். அப்படின்னா ஸ்டேட் வைட் செய்ய போற விஷயங்கள் ஏற்கனவே ரிலீஸ் ஆன மேனிஃபெஸ்டோ, அது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் உறுதியா செய்ய வேணும். இது அதுக்கு மேல அந்தந்த தொகுதிக்கு நாங்க நல்லா செய்வோங்கிறத இதுல எழுதிக்கிறோம். நீங்க இது படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், ஜிஎஸ்டிக்குனான பிரச்சனைகள், எம்எஸ்எம்இ அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்ல அவங்க ஒரு கேபிட்டலாக கோவை நகரம் இருந்திருக்கு இந்த 10-20 வருஷமா. இப்போ எந்த ஒரு எம்எஸ்எம்இ போய் கேட்டீங்கன்னாலும் ஒரு 30% அந்த தொழில் தான் நின்று இருக்குது. அதை மாற்றுக்கு என்ன செய்யணும்? ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே ரொம்ப தேவைப்படுது. அதுவும் கோவையில் இங்க 20-30 வருஷமாவே படிப்புக்கும் சரி என்டர்பிரினர்ஷிப்புக்கும் சரி எந்த குறையும் இருந்ததில்லை. பட் அந்த மாதிரி ஒரு ஊர்லயே இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிருக்குன்னா என்னன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லாதனால. வெறும் டிகிரி வாங்கினா பத்தாது, அந்த ஸ்கில் உபயோகம் ஆகணுங்கிற அளவுக்கு நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் வேணும். அதை பற்றி ஃபுட் ப்ராசஸிங் கோவை மாவட்டங்கிறது பார்த்தீங்கன்னா தெற்க பொள்ளாச்சியும் சரி, இந்த பக்கம் நீலகிரியும் சரி, மேட்டுப்பாளையம், பவானி, கோபி, இது எல்லாமே ஒரு அக்ரி ஜோன். தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி அக்ரிகல்ச்சர் ஜிடிபி வளர்த்தாம நாடு முன்னேறவே முடியாது. அப்படி இருக்கும்போது அக்ரி ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் இந்த வெஸ்டர்ன் வெஸ்ட் ஜோன் அப்படின்னு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயே அக்ரிகல்ச்சருக்கு சிரமம் இருந்ததுன்னா வேற எங்கேயுமே முன்னேற்றம் வர வாய்ப்பே இல்லை. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து ப்ரொடக்டிவிட்டியோட சப்ளை செயின் தான் பிரச்சனையா இருக்குன்னு ஒரு விவசாயியாக எனக்கு அது தெரியுது. ஸோ அதனால ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு உண்டான விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்புறம் அடிப்படை வசதிங்கிறது தண்ணீர், வாட்டர் சப்ளைங்கிற ஒரு பெரிய பிரச்சனை கோவையில். எல்லாமே அதை வந்து சுயங்கிறதோ ஏதோ ஒரு பேரில் சொல்றதுனால அதுக்கு மெயின் வாட்டர். இன்னும் வந்து எங்கே போனாலும் நீங்கள் ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு நம்ம பிரச்சாரம் போகும்போது முதல் கேள்வி எப்போ எங்களுக்கு தண்ணி பிரச்சனை சரி பண்ணுவீங்கன்னு தான் மக்களே கேட்குறாங்க. ஸோ அதை அட்ரஸ் பண்ணவங்கிறத எழுதியிருக்கிறோம். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே குடிசையில்லா தமிழ்நாடுங்கிறது மக்கள் நீதி மையத்தின் இந்த நம்ம மாநிலத்துக்கு உண்டான ஒரு கோல். அதுல இங்க கோவையிலையும் செய்யணும் இருக்கிறோம். ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஏர்போர்ட்டுங்கிறது ஏற்கனவே சொன்ன போல இங்க இருக்கிறவங்க சுற்றுலா பயணம் போறதுக்கோசரம் எக்ஸ்பென்ஷன் நாங்க கேட்கல. அது வந்து 20 வருஷமா எல்லாரும் செஞ்சு சொல்றாங்க. ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே அதை நிறைவேற்றினது இல்லை. ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் க்ரோத், அக்ரிகல்ச்சர் க்ரோத்துக்கு மிக அவசியமானது. ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது எல்லா பக்கம் இருந்தாலும் ஒரு தனியார் பள்ளியோ தனியார் மருத்துவமோ இருக்கக்கூடிய வசதி ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டலையும் சரி அரசாங்க பள்ளியில் இருக்குங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கோலாக மக்கள் நீதி மையம் வச்சிருக்குது. அதையும் எழுதியிருக்கிறோம். ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்றாங்க. பட் எங்களுக்கு உண்டான கட்சியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸும் சரி வெளியிலும் சொல்றாங்க ஸ்மார்ட் சிட்டிங்களோட இன்டிகிரேட்டட் ஸ்மார்ட் சிட்டிக்கும் அது இன்னொரு நாள் தனியா எடுத்து சொல்றோம் என்ன வித்தியாசங்கிறது. விவசாயத்துக்கு உண்டானதுல இருக்கிறது மாடல் ஃபார்ம். இன்னைக்கு விவசாய வருமானம் உறுதியாக 2 லட்சம் ரூபாயாவது ஒரு ஏக்கருக்கு கொண்டு வர முடியுங்கிறத 20 வருஷமா நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இங்க எங்கேயுமே தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு 100க்கு 1 விவசாயம் கூட அந்த மாதிரி செய்ய முடியாத காரணம் கேப். விவசாயியோட திறமையிலையோ அவருடைய பாட்டிலையோ எனக்கு தெரிஞ்சு எந்த குறையும் இல்லை. ஆனா அந்த கேப், அதாவது டெக்னாலஜி போய் அந்த விவசாயிட்ட சேரணும், அவங்க உற்பத்தி பண்ற பொருள் வந்து மார்க்கெட்டுக்கு போய் சேரணும். இந்த 2 கேப்பை தான் நம்ம பிரிட்ஜ் பண்ணா அக்ரிகல்ச்சர் ஜிடிபி ஈஸியாக சுலபமாக 2 மடங்கு நம்ம ஏற்ற முடியும் நினைக்கிறோம். ஸோ அதையும் இதில் எழுதியிருக்கிறோம். அடுத்தது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல்ல நீங்க இப்ப பார்த்துருப்பீங்க பல பிரச்சனைகள் கோவை சுற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். வெள்ளலூர்ல நடக்கிற பிரச்சனையும் சரி, நொய்யலாற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி, இப்ப சமீபத்தில் மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, யானைகள் வர பிரச்சனை சரி, அதையும் இதில் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்டா சிவில் சொசைட்டி பார்ட்டிசிபேஷன். அப்படி அது என்னன்னா ஒரு தேர்தல் அப்போ அரசியல்வாதியாக எல்லாருமே போய் ஒரு வாக்காளர்கிட்ட கெஞ்சுறாங்க, நாங்கள்ல கெஞ்சுறாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுறாங்க.
ஸோ அதனால அது ஒரு தொடர்ச்சியாக 24/7 சரி 5 வருஷத்துக்கு ஒரு கிரீவன்ஸ் பேனல் எந்த ஒரு வார்டுலையுமே நம்ம அந்த அங்க இருக்கக்கூடிய குடியிருக்கிற மக்கள் வந்து அந்த அரசியல்ல யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கள சந்திக்கக்கூடிய சுலபமாக இருக்கும்னு சொல்லி கிரீவன்ஸ் பேனல் ஒவ்வொரு வார்டு 100 வார்டு இருக்குது கோவை தொகுதிகளுக்கு தெரியும். ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு கிரீவன்ஸ் பேனல் இருக்கும். அதுல எழுத்து வாரியாக அவங்க கொடுக்கக்கூடிய பெட்டிஷன்ஸோ கோரிக்கைகளோ அது பதில் சொல்லுவோம், அதை தீர்த்து வைப்போங்கிறது இன்னொரு உறுதி புரியும். இந்த ஒரு சுருக்கமாக இருக்கிறது. Sir, in your manifesto you have stated that the man-animal conflict issue வந்துட்டு அந்த elephant corridors எல்லாம் வந்து will be removed and maintained. எந்தெந்த corridor வந்து யாரா block பண்ணிருக்காங்க details? Elephant corridors will be secured and maintained, not removed. Just to correct you on that. And in a sort of we know it is mainly due to encroachments, and the encroachments can be secured subject to political will. If there is a will, there's a way, and we think that can be achieved. What is necessary is a combination of taking expert advice from World Wildlife Fund, etc., and having the willpower to ensure encroachments are removed. I don't think we need to go into who exactly and list the number of people there right now, but I'm sure you will know when we get the chance to implement that. Sir, நீங்க பெரும்பாலான திட்டங்கள் வந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள வருடங்களுக்குள்ள முடிச்சதுன்னு சொல்லிருக்கீங்க. அது எதன் அடிப்படையில வந்து முடிக்கப்படும் சொல்லிட்டு நீங்க நம்புறீங்க? அதே சமயம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப நாளைக்கு பொறுப்பேற்றுட்டீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து ஒரு 10 திட்டங்கள் வந்து நிறைவேற்றும் சொல்லி இதுல வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அது எப்படி சார், எப்படி நீங்க அதாவது அந்த அளவுக்கு அப்படி எழுதணும்னா அது ஆங்கிலத்துல சொல்லும் இல்லைங்களா, I'm putting my neck on the block ன்னு சொல்லுவோம். அப்படின்னா கருத்தை நீட்டணும் இல்லையா? அப்படின்னா அந்த அளவுக்கு அதை ஆராய்ந்து உறுதியா செய்ய முடியுங்கிற நம்பிக்கை தான் எழுதியிருக்கிறோம். வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கா? நீங்க டூர் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி ரெஸ்பான்ஸ்? இல்ல இது உங்களுக்கு பதில் தெரியும், இருந்தாலும் நீங்க சந்தோஷமான ஒரு விஷயம். இருந்தாலும் நீங்கள் அந்த பதிலை தூண்டுவதற்காகத்தான் இந்த விளக்கு இன்னும் பிரகாசமாக இருக்கட்டும் என்பதற்காக இதை செய்கிறீர்கள். நன்றி. அதாவது நான் என்னுடைய 60 வயது நடிகனாக நான் மக்களிடம் நிறைய அன்பை பெற்றுவிட்டேன். என் தகுதிக்கு மீறிய அன்பு பாராட்டு என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு நன்றி கடன் பட்டு அதுக்கு பதில் ஒன்றும் செய்யலையே, நம்ம எஞ்சிய வாழ்க்கையை இவர்களுக்கு அர்ப்பணிப்பதுதான் நியாயமான ஒரு முழு வாழ்க்கையாக இருக்கும் என்று நினைத்து நான் இப்ப கிட்ட போய் பார்க்கும் பொழுது இந்த 60 வருடங்களில் நான் அனுபவிக்காத ஒரு அன்பை, ஒரு பாராட்டை, ஒரு எதிர்பார்ப்பை ஒரு மனிதனாக நான் பெற முடிவது எனக்கு இருக்கிற திறமைன்னு ஒரு பெருமையா நினைச்சிட்டு இருப்போம்ல. நான் நல்லா நடிப்பேங்க, நல்லா டைரக்ட் பண்ணுவேங்க, கதை எழுதுவேன், அதெல்லாம் கடுகாய் சிறுத்து போனது. அதெல்லாம் ஒரு திறமையே கிடையாது. இது யாருக்கு கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டம், இந்த வாய்ப்பு என்று நினைக்கும் ஒரு விம்மல் ஒவ்வொரு ஊருக்கும் சிற்றூருக்கு செல்லும் பொழுதெல்லாம் எனக்குள் அந்த விம்மல் இருக்கிறது. நான் ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்ல போய் பேசும் பொழுதும் நீங்க ஒத்து கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் நான் அவங்க கூட பேசணுங்கிற ஆர்வம் கேட்பவர்களுக்கு இருப்பதை விட எனக்கு அதிகம் இருக்கு. குணகுணன்னு ஏதோ மனப்பாடம் பண்ணி வச்சுட்டது நான் பேசல. அவர்கள் கண்ணை பார்த்தால் அங்கிருந்து எனக்கு உத்வேகம் கிடைக்கிறது. அவர்கள் நம்பிக்கையான முகங்களை பார்த்தால் எனக்கு கிடைக்கிறது. நம்ம இந்த வட சென்னையை பத்தி நான் சொல்வதற்கு காரணம் அத்தனை சோகத்திலும் அவ்வளவு ஏழ்மையிலும் அங்க டயர் போட்டு கொளுத்திட்டு இருக்காங்க. நான் போகும்போது இருமல் வர்ற அளவு அங்க இருந்தது. நாங்க பார்த்த மேல போயிட்டு இருந்தோம். நான் அங்க இருந்து கத்துனேன், எதுக்கு டயரை கொளுத்துறீங்க? சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். கொசு கொசு அப்படின்ட்டு கை காட்டினாரு. மறக்க முடியாத ஒரு டிராஜடி நான் பார்த்தது. அதுக்கு நடுவிலையும் சந்தோஷத்தையும் அன்பையும் தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கேயும் நான் பார்த்தேன். நேற்று காமராஜபுரத்துல மக்கள், தொடியலூர்ல மக்கள், அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அதற்கு நடுவில் எங்கேயோ ஒரு ஹோப் இருக்குன்னு சொல்லி வந்து நிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, அன்புடன் வந்து நிற்கிறார்கள். நான் அவங்க பெருமையா நினைக்கிறாங்க. இங்க எத்தனை பேர் காசு வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்ட பொழுது நாங்க யாரும் வாங்கல, நாங்க அந்த பக்கம் யாரும் அமைதியா இருக்காங்களே அவங்க எல்லாம் வாங்கிட்டாங்களான்னு கேட்டேன்.
உத்வேகத்துடன் கோபமா அவங்களும் இல்ல இல்ல நாங்களும் வாங்கல அப்படின்னு சொன்னது வந்து எங்கள் கட்சிக்கு பெருமை. முக்கியமாக இழுக்கு சேர்த்து மக்கள், தமிழ் மக்கள் பால் இவங்க சுமத்தி இருக்கும் அந்த இழுக்கு துடைக்கப்பட்டதாக மெதுவாக துடைக்க வேண்டும். நாம தான் துடைக்கணும். அதை செஞ்சுட்டு வர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டார்ச் லைட்டு கண் கூசும் அளவுக்கு ஒளி வீசும் என்று எனக்கு தோன்றுகிறது. திமுக அதிமுக ரெண்டு அலைன்ஸ் பத்தி தான் வருதே தவிர உங்களுக்கு இத்தனை சீட்டு கிடைக்கும் எந்த கருத்து கணிப்புலையும் வரல. இல்ல கருத்து கணிப்புல மக்கள் நீதி மையம் நீங்க கணிங்க பண்றீங்களா? கருத்து கணிப்புகள்ல மக்கள் நீதி மையம் இருட்டடிப்பு செய்யப்படுகிறதுன்னு நீங்க எதுவும் நினைக்கிறீங்களா? அதுதான் டார்ச்சோட வந்தோம் வரும்போது எங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும் அது நடக்கும்னு. ஆரம்பத்தில் கேலி பேசுவார்கள், இகழ்வார்கள், பின் விமர்சனம் செய்வார்கள், பின் ஒத்துக்கொள்வார்கள், அதற்கு பின் ஒதுக்கி போவார்கள். அது வரட்டுங்க. என்னோட அதாவது 2 பேர்ல இவங்க இழுபறியாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு ஒரு காரணமாக மக்கள் நீதி மையமும் இருக்கும். அதற்கு ஏன் சொல்றேன்னா, இப்படி வச்சாதான் அவங்க முழுசா நெஞ்ச நிமித்திக்கிட்டு பஸ் மேல ஏறி நின்று என் மகளை பார்த்து வாயில சொல்றாங்க தெரியுமா, அது நீக்கும். அதற்காகவே இதை செய்ய வேண்டும். அதுல யார் வந்தாலும் எங்களுக்கு கவலை. தமிழகத்தை முன்னாடி தூக்கி வைக்கணும். இப்படி ஒவ்வொரு மாநிலமும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா புத்தம் புது பிரதமரை நாம் கண்டுபிடிக்க முடியும். இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதான் வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கஞ்சவே கூடாதுங்க, ஏற்படுத்த வேண்டும். இப்ப நீங்க பழைய முன்னாள் முதல்வர்கள்லாம் ஒரே பேடை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு பூரா 40 இடங்கள்லையும் ரிப்பீட்டடா பேசிட்டு இருந்தாங்க தேர்தல்கள். ஆனா நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் ரிப்பீட்டேஷன் இல்லாம புது புது பாயிண்ட் சொல்றீங்க. அதே மாதிரி கல்லூரிகள்ல இளைஞர்கள் மத்தியில பேசியிருக்கீங்க. புதிய வாக்காளர்களுடைய ஆதரவு முழு அளவுல மக்கள் நீதி மையத்துக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். அதாவது அதுல சின்ன விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து இது புதிது, ஓட்டு போடும் விஷயம் முதல் முறையாக செய்கிறார்கள். அதில் ஏற்படும் பிழைக்கானதை கழித்துக் கொண்டு பாக்கியம் கொடுத்தாலே பிழைச்சிருவோம். பார்லிமெண்ட்ல அதிக இடம் கிடைக்குமா, அசம்பிளில அதிக இடம் கிடைக்கும்? நீங்க இல்லைங்க, 2 இடத்திலையும் நாங்கள் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறோம். ஆனால் இது ஆரம்பம் தான். இப்பொழுதைக்கு பார்லிமெண்ட் தான் பிரதானமாக இருக்கிறது. அடுத்து வருது இல்லையா, அதுல பார்க்க போறோம் நம்ம வித்தியாசத்தை. 200 சொச்சம் இருக்கு. என்ன சொல்றாங்க, கமலஹாசனுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் மீதான ஆர்வத்தை தாண்டி தேசிய அரசியல் வந்து ஆர்வம் அதிகமா இருக்கு சொல்றாங்க. இங்க ஆர்வம் இருந்தாலே தன்னால இந்த ஆர்வம் அங்க ரீங்கரிக்கும். அதத்தான் வந்து யோகேந்திர யாதவ் அவர்கள் சொன்னாரு, நீங்க சீக்கிரமா இவரை உபயோகப்படுத்திக்க. தமிழன் வந்து தேசிய அரசியல் செய்யக்கூடிய திறமை இருக்கிறது, உங்க வேலையை முடிச்சுக்கிட்டு எங்களுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொன்னாரு. அதை நான் வந்து ஒரு பெரிய பாராட்டா நினைக்கிறேன். அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு தான் நான் அடுத்து தெருவை பத்தி யோசிக்கணும், ஊரை பத்தி யோசிக்கணும். நான் இப்ப எங்க வீடு தமிழர் தான். அதைத்தான் எய்ம் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். பெருமையா சொல்லிக்கிறதுக்கு ஒரு 4 விஷயம் இருந்துச்சுன்னா அந்த தெம்முல எவ்வளவு தூரம் வேணா ஓடலாம். டெல்லி என்ன, வெளிநாடு கூட போயிட்டு வரலாம். அடிக்கடி இல்ல. கமலஹாசன் பார்வையில் இந்த தேர்தல் எப்படி இருக்கு? மிக மிக வித்தியாசமாக இருக்கிறது. நாங்கள் வந்ததனால் இல்ல, நாங்கள் வந்ததே ஒரு காரணத்திற்காக தான். அதற்கு காரணம் நாங்க ஏதோ சிந்திச்சு வந்தோங்கிறத விட சூழல் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இருக்கிறது. இவரை எனக்கு தெரியாது, இவரே எனக்கு பழக்கம் இல்லை, கேள்விப்பட்டிருப்போம், ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சந்திச்சது கிடையாது. ஆனால் சூழல் எங்களை கோபத்துடன் தேடி ஒருவரை ஒருவர் கண்டுபிடிக்க வைத்தது. அதுதான், அது ஒரு பெரிய வித்தியாசம். என் வாழ்க்கையிலேயே வித்தியாசம், இவர் வாழ்க்கையில வித்தியாசம், இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு விதமான கங்கணம் கட்டிக்கொள்ளும் அந்த மனநிலையை இந்த தருணம் ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் தமிழர்களாகிய நாம் ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரிப்பீட் பண்ணாம வெவ்வேறு விஷயங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நன்றி. ஆனா ஒரு விஷயம் தொடர்ச்சியா எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன்,
ஒரு புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது தமிழகம். அதில் நாம் அனைவரும் பங்கு பெற வேண்டும். அது ஊடகங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்களும் வர வேண்டும். எங்களுக்கு இருக்கும் கோபம் உங்களுக்கும் இருக்கிறது என்று தெரியும். அதை நீங்கள் ஓட்டாக மாற்ற வேண்டும். நன்றி. உங்களுடைய தேர்தல் அறிக்கை எவ்வளவு நிதர்சனமா இருக்கு? அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டோட கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சியில 2வது ஐட்டம் ஜிஎஸ்டின்னு போட்டிருக்கீங்க. டாக்டர் மகேந்திரன் ஜெயிக்கும் பட்சத்தில் அவர் ஒரு எம்பியா தான் இருக்க போறார். ஆனா ஜிஎஸ்டியை பொறுத்தவரை அதை ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு செய்யுது. சோ ஒரு எம்பியினுடைய வாய்ஸ் அங்க எடுபடாது. மேக்ஸிமம் உங்களால கோரிக்கை தான் வைக்க முடியும். இந்த மாதிரி பல அம்சங்கள் இருக்கு. இது ஒரு எடுத்துக்காட்டு. நாங்க ஒரு எம்பி தான் நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? இல்ல சார், ஒரு நிமிஷம். என்னுடைய கேள்வி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உண்டான தேர்தல் அறிக்கை கொடுத்ததுனால அவர் ஒரு எம்பி. இந்த கேள்வி அவருக்கு துணையாக பல எம்பிகள் இருக்க போகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். தமிழகத்திலிருந்து மட்டுமல்ல, பொறுத்திருந்து பாருங்கள், இந்தியாவிலிருந்து. That's right. Even assuming that, how realistic is your manifesto? Because GST Council தான் அதை decide பண்ண முடியும். Sir, I was on the panel for at least for cinema. I kept telling them 7 years back, it's impending, it's coming. Please, my peers from cinema did not take it seriously. They took it lightly, and then they bemoaned the fate that befell them. That is very wrong. It can be. No law is permanent and final, and this is just taxing the people. We will discuss. We will again. There was a statement by Mr. Jaitley where he said, when I spoke the lonely voice for cinema, Tamil cinema, I said, you cannot do this. GST has to be reduced. He said, you cannot twist my arm. That was the answer he gave. We will fight, and you don't even have to be an MP. I just did it as a chairman of entertainment and media in a small body like FICCI. We represent the state. We really can raise the voice. We really can move towards change, if not change itself. Thank you, sir. ஒரு நிமிஷம். அதாவது 3வது அணி அமைந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா 2 கூட்டணியுமே இருக்கிறவங்க, அதிருப்தியில் இருக்கவங்க எல்லா தலைவர்களும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப இந்த 3வது அணி அமைவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கீங்க. முயற்சிங்கிறத விட அதுக்கு வந்தே தீரும் என்ற நம்பிக்கை இருப்பதால் தான் நாம பேசும்போது வந்த நம்பிக்கையை சொல்றேன். நான் உங்களுக்கு பத்திரிகையாளர்களிடம் இது ஒரு விதமான வீட்டுக்குள் இருக்கும் ரகசியத்தை போட்டு உடைக்கிறது மாதிரி கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஆனால் அந்த மனப்பாங்கு வந்து விட்டதை நான் உணர்கிறேன். நாடெங்கிலும் உள்ள பெருந்தலைவர்கள் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி.